இல்லை, அதை நான் ஏற்கலை. இந்திய திணிக்கலைங்கிறது சாதாரணமாக இருக்கிற பாமர மக்கள் கூட தெரியும். இப்போ இந்த மும்மொழின்னு இருக்குல்ல, அதில் அந்த மூன்றாவது மொழி அது, பயிற்று மொழி அது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இங்கே பாருங்க, கொள்கை மொழி ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதனுடைய தாய்மொழியாக இருக்கணும். பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், அதே கொள்கை மொழியாக ஏற்கலை. இரு மொழி கொள்கை, ஆங்கிலம் எப்படி எனக்கு கொள்கை மொழியாக இருக்கும், அதே நம்ம ஏற்கலை. இதில் அது வலுக்கட்டாயமாக மூன்றாவது மொழியாக இந்திய தான் திணிக்குதுன்னு தெரிஞ்சோம், அது திணிக்கலைன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு தலைவர்கள், நீங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, அறிவார்ந்த பிள்ளைங்க, இதெல்லாம் ஒரு தலைவர்கள் பேசுற பேச்சா? எதுக்காக என்னை திட்டுறான், எதுக்காக என்னை திட்டுறான்? கும்மிடி போட்டியை தாண்டி போனா இந்தி தெரியலாம் பிழைக்க முடியாதுன்னா, நீ தமிழ் கத்துக்கிட்டா என் மாநிலத்துக்கு வர்ற? 1.5 கோடி பேர் இங்க பிழைக்க வந்திருக்கீல்ல, எப்படி பிழைக்கிற? அவ்வளவு வெப்பமா இருக்கும். அந்த காலகட்டத்திலே அவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்து வாடியவர் நேரு. அவர் விடுதலை ஆதரிச்சார், நீங்க விடுதலையை எதிர்த்தீர்கள். 2 பேரும் அவரை போய் இவரோட ஒப்பிட்டா எப்படி? என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன். நீங்க சொல்ற பெண் விடுதலை இதுதானான்னு பாருங்க. கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆண்மகனோட போய் இணைந்து வாழ்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதானே அவர் பெண்களுக்காக பேசுனது. ஒரு சமூக சீர்திருத்தம்னா, அந்த கணவனோட அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி மனமுறிவை பெற்று நீ விருப்பப்பட்ட ஆணோட போய் இணைந்து வாழுன்னு சொல்வது ஒரு சரியான ஒரு நீங்க சொல்றது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. 1971 சேலத்தில் நடந்த மாநாட்டில் 3ஆவதா போட்ட தீர்மானம், கணவனோடு வாழுகிற போது அந்த பெண்ணுக்கு கணவனை விட வேறொரு ஆண்மகனோடு விருப்பம் இருந்து அவனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாதுன்னு இருக்கு. அந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? இதானே போராடி பெற்றது. படிக்க வச்சாரு, பெண்களை படிக்க வச்சாரு, படிக்க வச்சவன் எங்க தாத்தன் காமராஜ். மதிய உணவு போட்டா தான் பசியோடு பிள்ளை இருந்தா பாடம் மண்டையில ஏறாது. ஒருவேளை சோறாது போட்டு படிக்க வைக்கணும்னு உலகம் பூரா கையேந்தனார்ல. கொடையாளர்கள் கொடை கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு அரிசி கொடுத்தான், நெல் கொடுத்தான், விறகு கட்டையை ஏற்றி அனுப்புனா. பெரும் செல்வந்தர்கள் பொருள் கொடுத்தாங்க. அப்ப பெரும் செல்வந்தராதான் பணக்காரராதான் ஐயாவை நீங்க சொல்ற ஐயா ராமசாமி பெரியார் இருந்தாரு. எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு, எவ்வளவு நன்கொடை கொடுத்தாரு? எதையாவது பேசிக்காதீங்க நம்பி, வேற ஏதாவது கேள்வி. சும்மா ஒருத்தர் பேசிக்கிறதா அது. அந்த நேரம் ரசிச்சுட்டு விட்டுருங்க. வேற ஏதாவது ஆக்கப்படும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிகமான மக்கள் விலகிறதா ஒரு விஷயம் சமூக வலைதளமா போயிட்டு இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சியில் விலகுவர்கள் அதிகமாக சேரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா தாவேகாவும் திமுகவும் தான். இதை பொறுத்தவரை இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்துறோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது. வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலகித்தான் வைக்கணும். கட்சியில இது ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் தேவை, யார் தேவையில்லை, இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும். அதுல போய் நீங்க இதனால இது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலகி போறவங்க வேற ஒரு அரசியல் இயக்கத்துக்கு போறது இயல்பு தானே. அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் போய் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. மாவட்ட செயலாளர் ராயப்பன் அவரோட பதிவு ஒரு இது வெளியிட்டிருந்தாரு. இது குறித்து ஏன்னா சாதியை நீங்க எதிர்க்கிறீங்க, நாம் தமிழர், ஆனா உங்க கட்சியிலே சாதி பார்க்க
வெளியில போகும்போது ஏதாவது சொல்லணும், அப்ப எதையாவது சொல்லிட்டு போறதா? அவரு இவ்வளவு நாள் என்ன பார்த்து அந்த பொறுப்புல இருந்தாரு? கட்சியை விட்டு போகும்போது சாதி தெரியுது, அதுக்கு அந்த விலகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும், முதல் நொடி வரைக்கும் என்னவா இருந்தாரு? அந்த பொறுப்புல இவ்வளவு நாள் இருந்தாரு, என்னவா இருந்தாரு? சாதி பார்த்து தான் 22 தொகுதி பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்திச்சா கட்சி. சாதி பார்த்து தான் 2021 16 தொகுதியில பொது தொகுதியில நிறுத்திச்சா கட்சி. இதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. சும்மா போறவங்க ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, இல்ல நல்ல கட்சி, அருமையான கட்சி, அது ஆனா அப்படின்னா ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல? இன்னும் சீமான் சரியில்லை, அது கட்சி சரியில்லை, ஏதாவது வெளியில போகும்போது ஏதாவது குறை சொன்னா தானே தம்பி. தம்பி அருமையான கட்சி, நல்ல சீமான் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா அப்புறம் எங்க வெளியில வந்தீங்கன்னு கேட்பீங்கல்ல? இல்ல 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 அது அவர் சொல்றது என்னன்னா, அது நீங்க தனியா என்ற கேளுங்க. தம்பி நீங்க நீங்க என்ன கேட்க வரீங்க? நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிடம் இல்ல. அது ஏன் அவங்க கட்டலைன்னா, அவருடைய பேரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்திருக்கு. நான் வந்து கட்டுவேன், நீங்க விட்டுங்க. வேற ஏதாவது அது குறித்து தமிழக பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா 356 பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த பூச்சாண்டி தான் அவன் காட்டுவாங்க. இந்த பூச்சாண்டிக்கு தான் நம்ம பயப்படக்கூடாது. நீ 356 தூக்கி நீ கலைச்சு விடு. மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா, நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது, என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை கலைச்சா மறுபடியும் தேர்தல் வரும்ல. அப்ப யார் வெல்லுவா? மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான். அந்த இடத்துலதான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது. அப்படி பாய்ந்துதான் காவிரி நதிநீர் போச்சு, அப்படி பாய்ந்துதான் கச்சத்தீவு போச்சு, அப்படி பாய்ந்துதான் மாநில பட்டியலில் இருந்து கல்வி இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு. இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம். என்ன பண்ணி போடுவா நீ? ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா? சொல்லுங்க, வர முடியாதா? இப்படித்தான் இனத்தை கொல்லும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்கா கொண்டு குவிச்சான். போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான். அவ்வளவு மானங்கட்ட, உணர்வு கட்ட, ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது இவன். தன்மானமுக்கு ஒரு இனம். அப்ப நீ எனக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்ட, பதவி ஆட்சியை கலைச்சு விடுவ. சுத்த ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கலைச்சு விட்டீங்கன்னா பிஜேபி. அந்த இடத்துல திமிரா நிக்கணும். கலைச்சு விட்டு பாப்போம்னு சொல்லணும். என்ன மாதிரி கலைச்சிட்டு பாப்போம். தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதே பிஜேபி, காங்கிரஸ் தாங்க. நீ யார கேட்டு இந்தி பேசுறவன் நாடா இது? உங்ககிட்ட கேட்கிறேன், இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா? நாங்கெல்லாம் வந்து குடியேறணுமா? என்ன பேச்சுது? பல மொழி பேசும் மக்களினுடைய நாடு இது, தேசம் இது. வெள்ளக்காரன் அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்பை கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான். அந்த விடுதலைக்கு வந்து இந்திய பேசக்கூடிய ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டான். கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க. நீ ஒரு 4 மாநிலத்துல பேசுவானா? முதல்ல இந்தி 4 மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கா? ராஜஸ்தான் வேற, பீகாரில வேற, பஞ்சாப்ல வேற, மகாராஷ்டிரால வேற. சும்மா இந்தி இந்தி இந்தின்னு போட்டு பேசிக்கிறது. நீ தான் பிரிவினையை தூண்டுற. என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பற்ற உருவாக்குமா தம்பி? சொல்லுங்க தம்பி. இந்தியாவின் வருவாயில 2வது இடத்துல இருக்கேன் நான். வருவாயை பிறகு முதல்ல மகாராஷ்டிரா, 2வது நான், 3வது கர்நாடகா. என் காசு எடுத்து வச்சுட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா? பிரிவினையை தூண்டுறியா? தேசப்பற்ற சீர் உழைக்கிறியா? நாங்க உழைக்கிறோமா? அந்த காலத்துல இருந்து தராத போதும் சகித்து கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம். நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவில்ல, துப்பு இல்ல. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே. இறையாண்மைனா என்ன தெரியுமா? இறையாண்மைனா என்ன? ஆளுமை கொண்ட அரசு, அதான இறையாண்மை. இறையாண்மை கொண்ட அரசு. இறையாண்மை கொண்ட அரசா? அது அரசா? நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்து திட்டங்களை, சட்டங்களை வகுக்கணும்.
சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனம்னா அது சர்வாதிகாரம் அல்ல, கொடுங்கோன்மை. கொடுங்கோன்மை சும்மா வந்துகிட்டு தர முடியாதுங்கிறது, வரிய தர முடியாது. காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன? தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல, ஏன் எடுக்கல? முல்லை பெரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு? கச்சத்தீவு மீட்புல என்ன நிலைப்பாடு? புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு வேறுபாடு என்ன? இந்த மும்மொழியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற தேச துரோகிகள். எனக்கிட்ட சொல்லாத. தூக்குல தொங்குனவன் பேரை உட்கார்ந்திருக்கேன். நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கிழுத்தவன் பேரை நிக்கிறேன். நீ எனக்கிட்ட நீ என்ன எத்தனை பேர் பண்ண? நீ பகத்சிங் செத்தான், அவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கா? செத்தான் சம்பந்தம் இருக்கா? இந்த காங்கிரஸ்ல இந்த 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 பிஜேபி காரர்கள் RSS யாராவது தூக்கல தொங்குனவன் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியதில்லை. இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்று. என இந்த நாடு என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. மறுத்து பேசுவார் யாருங்க? அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை நீ ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். இந்த கூற்றை ஏற்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? சும்மா வந்துகிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அதுங்க. நான் கேட்கறது என் உரிமை. ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம். நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது. இதைத்தான் நீ படிக்கணும், இதைத்தான் குடிக்கணும். தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை, பெரிய இன அழிப்பு. தம்பி மறுபடியும் சொல்றேன், ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க, ஒரு இனத்தை அழிக்கிறீங்க. ஆனால் இப்ப ஒரு 1000 பேரை விட்டுட்டீங்க. இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க, என் நாட்டை அழிச்சிட்டீங்க. ஆனால் எங்கள கொஞ்சம் பேரை ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேரை விட்டுருக்கீங்க. என் இனம் உயிர் பிச்சிடும். இப்ப எங்களெல்லாம் போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா ஒரு 1000 குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர் பிச்சிடும். ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் எப்படி வரும்? நீ அழிச்சிட்ட, என் மொழி அழிச்சிட்ட. நீ தமிழர் என்று இனிக்க பேசியே என் மொழியை அழிச்சிட்டீங்க. அதுல 3வது மொழி படி. ஆனால் முதல்ல எம்மொழி படி, அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு. முதல்ல எம்மொழி படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? அதுக்கு இருங்க, அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்களா? தமிழ் படிக்க இங்க வாய்ப்பு இருக்கு. எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு. எல்லா பேர் அறிஞர்னு சொல்றது என்ன? இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணாதுரை சொல்றது என்ன? உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான். அண்ணல் காந்தியடியை சொல்ல, தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம். உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். எல்லா அறிவில் இன்னைக்கு படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன். எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல. திரும்ப பேசுறதானே தம்பி, பேசுறதானே. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல இருக்கிற கல்வெட்டுல, அந்த வளாகத்தில் இருக்க கல்வெட்டுல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது. அங்க இருக்கிற கல்வெட்டுல இங்கிலீஷ்ல இருக்குது, சமஸ்கிருதத்துல இருக்கு. 26,000 பேர் தான் மொத்தமா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. அந்த சமஸ்கிருதத்தை கொடுத்த முன்னுரிமை என் தாய்மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த முதல் மொழி. நீங்களே சொல்றீங்க இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி, நீ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல? வெற்று வார்த்தையா பேசுறது என்ன? திராவிடங்க மாதிரி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க. அப்பா ஆப்ல நீங்க படிச்சு பாருங்க, அப்பா அது எப்படி போட்டிருக்கு? அது தமிழா தங்கிலீஷா? அடே அப்பா அருமை அப்பான்னு சொல்ல தோணும். அடே அப்பா அருமை அப்பா அப்படிதான் சொல்ல தோணும். ஒரு தந்தை, ஒரு நாட்டின் தந்தைன்னா முஜிபுர் ரஹ்மானை தந்தையா கொண்டாடிச்சு அப்படின்னா அவன் அந்த நாட்டின் விடுதலைக்கு போறான். காந்தியை கொண்டாடினா தந்தைன்னு கொண்டாடுது, ஒரு நாடு கொண்டாடுதுன்னா அது காரணம் இருக்கு. அப்பான்னா அந்த உள்ளத்திலிருந்து பேரன்பிலிருந்து அந்த வார்த்தை பிறக்கணும். அப்பா அப்படின்னா எங்களுக்கு தந்தை போல, எங்களுக்கு அப்பா போலன்னு. சும்மா நீங்க பிராண்ட் பண்ணி
எவரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அப்பா அப்பான்னு சொல்ல வைக்க அதுக்கு ஒரு செயலியை தொடங்கிட்டா அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டுருவாங்களா? மீம்ஸை போய் பாருங்க. ஒருத்தன் குடிச்சுட்டு கார் ஓட்டிட்டு வர்றான், காவல்துறை மறிக்குது, தெரியுமில யாருன்னு, எங்க அப்பா தான் சிஎம்ன்றான். அண்ணா அறிவாலய வாசல் போய் அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு வைங்கப்பான்னு ஒரு கூட்டம் போய் நிக்குது. எதையாவது பேசிருக்காது தம்பி. எதுல எதிரா நிக்கணும்னு இல்லையா? இதுல இல்லாம நிக்கிறது. நன்றி. சென்னையில வந்து 3ஆம் வகுப்பு மாணவர் வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து அடிச்சிருக்காங்க. அது பெரிய இஷ்யூவா மாறி. இப்ப தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்திய திணிக்கலன்றீங்களா? இப்ப தம்பி பதில் சொல்றாரு பாருங்க. 3ஆம் வகுப்பு பிள்ளைக்கு ஹிந்தி தெரியலன்னா வெளியில அடிச்சு விரட்டுறாங்க. இந்திய திணிக்கலன்னு சொல்ற பெருமக்களுக்கு சொல்லுங்க. அததான் சொல்றேன். அவருக்கு இந்த தம்பியுடைய கேள்வியை பதிலா சொல்லியிருக்கேன். நான் எதுக்குறேன் எனக்கு பள்ளிக்கூடம் இல்லையே. விமான நிலையத்தில் இந்தி பேசக்கூடிய நபரோட வீடியோ வந்து சமீபத்தில் வயநாட்டில் தமிழ்ல பேசக்கூடியவர், ஆனால் இந்த இடத்துல ஹிந்தி பேசக்கூடிய உட்காந்துருக்காரு. அந்த பிரச்சனைகள் நிறைய வருது. ஆனால் என்ன வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்களே வேலையில் வைக்கக்கூடிய சம்பவம் தற்போது விமான நிலையம், ரயிலில் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன தீர்வு? இதுதான் வலுக்கட்டாயமாக ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. ஒரு படையெடுப்பை நடத்தி இந்திக்காரர்களை திணிச்சு இதை மொத்தமாக இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக மாற்றணும். அதான் உங்களுக்கு விளங்குதா? அதனாலதான் இது இந்த உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு அந்த உழைப்புக்கான தேவையை அப்படியே வச்சு திருப்பி அவங்கள கொண்டு வந்து இங்க நட்டு 1.5 கோடி பேர் வந்துட்டான், இன்னொரு 1/2 கோடி பேர் ஏறிட்டான்னா அவனுக்கு வாழும் உரிமை மட்டும் இல்லாம வாக்குரிமையும் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நாங்க இயற்கையாவே தானாகவே அடிமையாயிருவோம், இந்த நிலத்தை விட்டு விரட்டப்படுவோம். இது நடக்கும், எழுதி வச்சுக்கிறேன்.